வணக்கம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக நாம் ஒளிபரப்புகிறோம். நிறுவனர் வழக்கறிஞர் வழிகாட்டுதல்படி இந்த சேனலை நாங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது மட்டும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். கல்குவாரி போராட்ட இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் முகிலன் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் தேர்தல் நேரத்திலும் அவர் ஆதங்கத்தோடு விழிப்புணர்வோடு எந்த தவறும் வந்துடக்கூடாது அப்படின்னு போராட்டத்தில் இறங்கி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரையும் பழிவாங்க நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் இப்படி நடக்குது என்று சொன்னால் எல்லாம் பணம்தான். இயற்கையை பாதுகாக்க வேண்டி பொதுமக்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு துணையாக இருந்தால் மட்டுமே இயற்கையும் பாதுகாக்க முடியும். விவசாயிகளுக்காக போராடக்கூடிய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் வழக்கறிஞர் அவர்களுக்கும் பக்கபலமாக விவசாயிகள் இருந்தால் மட்டுமே விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும் என்று தெளிவாக தெரிகிறது. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக செய்கிறார்கள் என்று தெளிவாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இந்த வீடியோவும் பார்க்கலாம். முகிலன் ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு போராட்டம் செய்திருக்கிறார் என்ற வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாடு 17வது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 100வது எண்ணில் உள்ள மொடக்குறிச்சி சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர் தனது அபிடவிட்டை தாக்கல் செய்துள்ளார். இந்த அபிடவிட் ஃபாரம் பக்கம் எண் 4 மற்றும் 5 என்பது அவர் மீது வேட்பாளர்கள் தங்கள் மீது கிரிமினல் குற்றங்கள் இருந்தாலோ அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலோ அதை குறிப்பிட வேண்டும். இவர் 4, 5, 2 பக்கத்திலும் என் மீது எந்த விதமான குற்றவியல் வழக்கும் இல்லை, எந்த விதமான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த 19/3/2025 அன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையம் கோட்டையில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற பெயரில் ஒரு பள்ளியை தொடங்கி 3 ஆண்டு காலம் அரசினுடைய அங்கீகாரம் எதுவும் பெறாமல் அது பிரச்சனையானவுடன் போலியான மாற்றுச் சான்றிதழை கொடுத்து 60க்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதித்து அது வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 30/1/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏன் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, 8 வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு மதுரை உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற நிறுவனத்தினுடைய நிர்வாகியான கிருத்திகா சிவகுமார் அவர்கள் தன் மீது உள்ள இந்த வழக்கை எல்லாம் பொய்யாக மறைத்துவிட்டு எந்த வழக்கும் தன் மீது இல்லை என்று தாக்கல் செய்துள்ளார். நாளை இவர் வெற்றி பெற்றால் இந்த தேர்தல் செல்லாது, மொடக்குறிச்சி தேர்தல் ரத்து செய்யப்படும். இதற்கான ஆதார ஆவணங்களை நாங்கள் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே வேட்புமனு அவர்கள் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதை அனைத்தையும் நாங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். அந்த வேட்புமனு மீது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் தெரிவித்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு இந்த தகவல் 2 நாட்களுக்கு முன்புதான் தெரியும். நாங்கள் ஏற்கனவே கூடங்குளம் அணு உலை போராட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து செயல்பட்டதால் அங்கே இருந்தவர்கள் இந்த விவரங்களை எங்களுக்கு அனுப்பியுள்ளார்கள். இப்பொழுது எப்படி பணத்தை பிடித்தால் அந்த தொகுதியினுடைய தேர்தல் ஏற்கனவே அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் தஞ்சாவூர் ஆகியவை ரத்து செய்யப்பட்டிருந்ததோ, ஆர்கே நகர் ரத்து செய்யப்பட்டிருந்ததோ, அதுபோல் மொடக்குறிச்சி தேர்தலை தற்போது ரத்து செய்து கிருத்திகா சிவகுமார் அவர்களை வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தெரிவித்துள்ளோம். அவர் டெல்லியிலும் சென்னையிலும் தேர்தல் ஆணையரிடம் இதை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். எங்களுடைய கருத்து என்னவென்றால், தெளிவாக வழக்கை தன்னுடைய அபிடவிட்டில் காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல,
தன் மீது வழக்குள்ளதை 3 நாட்கள் தொடர்ந்து செய்தித்தாளில் செய்தியாக விளம்பரமாக வெளியிட வேண்டும். பல வழக்குள்ள வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொடக்குறிச்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அவர்கள் ஒரு மோசடியான பள்ளியை நடத்தி அதன் மீது வழக்கை பெற்று வழக்கு விசாரணையில் இருக்கின்ற நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற நிலையில் அதை மறைத்து அவர் தாக்கல் செய்திருப்பது என்பது முழுக்க முழுக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது, தண்டனை சட்டத்திற்கும் பிஎன்எஸ் சட்டத்திற்கும் விரோதமானது. எனவே இவரை டிஸ்குவாலிஃபைட், இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மொடக்குறிச்சி தொகுதியில் இவரை தகுதி நீக்கம் செய்து தேர்தல் நடத்தாவிட்டால் மீண்டும் இவர் வெற்றி பெற்றார் என்றால் மீண்டும் மறுதேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். இதற்காக பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்படும். ஏற்கனவே குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளையாடியதோடு மொடக்குறிச்சி மக்களுடைய வாழ்க்கையிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கிருத்தியா சிவகுமார் அவர்கள் மோசடி செய்துள்ளார். எனவே அவர் மீது நடவடிக்கை கோரி மனு கொடுத்துள்ளார். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல்.